ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபுட் ரெசிபீஸ். இன்றைக்கி ஸ்ரீ ஃபுட் ரெசிபியில் வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பொங்கல், சாம்பார், தேங்காய் சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பச்சரிசி 500 கிராம் எடுத்திருக்கேன். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். அடுத்து பாசிப்பருப்பு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்கணும். அடுத்து குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாசிப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு ரைஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லா பாசிப்பருப்பையும் இதில் போட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். பாதி அளவு வந்ததுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வெந்தாச்சு. அடுத்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக ரைஸ்க்கு 1 டம்ளர் அரிசி அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம். இதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் பொங்கல் நல்லா குழஞ்சி வரும். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம மூடி போட்டு 2 விசில் சத்த அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ விசில் வந்துருச்சு. பாருங்கள் பொங்கல் எப்படி ரெடியாக இருக்குன்னு. மறுபடியும் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸ்ரீ ஃபுட் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.